எங்கள் பாட்டி பேர் புட்டியம்மாள். 108 வயசாகுது. 108 வயசு முன்னிட்டு எங்கள் பாட்டியோட மகன்கள், மகள்கள் மற்றும் பேரன்மார்கள் எல்லாம் சேர்ந்து கனகாபிஷேகம்னு சொல்லிட்டு ஒரு குரு பூஜையை எல்லோரும் சேர்ந்து சிறப்பாக நடத்தியிருக்கோம். இன்றைக்கி எங்கள் பாட்டிக்கு ஒரு 350 பேரன்மார்கள் வராங்க. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் பாட்டி ஆரோக்கியமாக நலமோடு இருக்கிறாங்க. எந்த ஒரு நோய் இல்லாமல் எங்கள் பாட்டி எங்களுக்கு தெய்வமாக நாங்கள் எல்லாருமே வழிபடுறோம். தெய்வ சக்தி உள்ள எங்கள் பாட்டி நாங்கள் எங்களுக்கு ஒரு அருள்வாக்கு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய அளவில் எல்லாருமே சேர்ந்து ஒரு 350-400 பேர் பேரன்மார்களும் சேர்ந்து இன்றைக்கி சிறப்பான முறையில் 108 வயசு முன்னிட்டு இன்றைக்கி கனகாபிஷேகம் குரு பூஜை சிறப்பாக இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் இன்றைக்கி கேக் வெட்டியிருக்கோம். காலையிலேயே கேக் வெட்டியிருக்கோம். இன்றைக்கி ஓம பூஜை நடத்தியிருக்கோம். கணபதி ஹோமம் நடத்தியிருக்கோம். அப்புறமா ஆசீர்வாதம் பெறதுக்கோசரம் கனகாபிஷேகம் குரு பூஜை நடத்தியிருக்கோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி பேரன்மார்கள், மகன்கள், மகள்கள் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி ஆசீர்வாதம் பெற்றிருக்கோம் எங்கள் பாட்டிக்கிட்ட. எங்கள் பாட்டிக்கு 2 பசங்க 4 பொண்ணு, பேரன்மார் 350 பேர் இருக்காங்க. ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா அவங்களவே தனியாக நடக்கிறாங்க, நல்லபடியாக இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து பார்த்துக்கிறோம். சிறப்பான முறையில் எந்த ஒரு பிரச்சனையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்காங்க. எங்கள் பாட்டி ஆசை ஒரு குரு பூஜை நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இருந்துச்சு. அது நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சிறப்பான முறையில் நடத்தியிருக்கோம். பாட்டிக்கு மூக்குத்தி, நெக்லஸ்ஸு எல்லாம் போட்டிருக்கோம். காசி மாலை எல்லாம், காப்பு எல்லாம் போட்டு சிறப்பான முறையில் இன்றைக்கி நடத்தியிருக்கோம். மூக்குத்தி இருந்தாலும் புதுசாக இன்னொரு டைம் போட்டு நாங்கள் வழிபட்டுருக்கோம். எங்கள் அப்பா பேர் காலன், எங்கள் அம்மா பேர் புட்டியம்மாள். அண்ணன்மாரு, தம்பிமாரு, அக்காமாரு எல்லாமே செல்வாக்குமாக நல்லா இருக்குதுங்க. 108 வருஷம் ஆகுது அம்மாளுக்கு. நல்லா செல்வாக்குமாக எல்லாம் செய்கிறங்க அம்மாளுக்கு. குரு பூஜை செய்கிறங்க. நான் 5 தலைமுறை ஆயிடுச்சு. 5 தலைமுறை ஆயிடுச்சு. இப்போ அண்ணன் தம்பி 2 பேர், அக்காமாருங்க 4 பேர் இருக்குதுங்க. 5 தலைமுறை ஆயிடுச்சு அம்மாளுக்கு. எல்லாமே இப்போ செல்வம்